எங்க வீட்டு மாட்டை அடிச்ச பக்கத்து வீட்டுக்காரிய விளக்கு மாத்தால அடிச்சு விரட்டினேன் தெரியுமா? ஆத்தாடி, நீ அவ்வளவு பெரிய கோவக்கார பிள்ளையா? ஆனா இந்த வீட்டுல யாரு எது பேசினாலும் நீ ஏத்து பேச மாட்டோம், கோவப்பட மாட்டியே. அது மட்டும் தானே எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அத மனசுல வச்சுக்கிட்டு தான் கேட்டீங்களா? ஆமாத்தா, நேத்து ராத்திரி கூட சுந்தர்வெளியம்மா அவங்க கூட இருக்கிற எல்லாரும் உன்னை பேசினாங்களே, அதை என் காதால கேட்டுக்கிட்டு தானே இருந்தேன். கேட்ட எனக்கே மனசு உடஞ்சு போச்சு தாயி. ஆனா உங்ககிட்ட இருந்து ஒரு வார்த்தை கூட வரலையே தாயி பதிலு. இந்தா இப்படிதான் தலையை குடிஞ்சிட்டு நின்று போல இருக்கு. வேற என்ன பண்ணணும் சொல்லுங்க? வேலை பார்க்க வந்திருக்கோம். முதலாளி வீட்டுல கொஞ்சம் முன்ன பின்னதான் இருப்பாங்க, பொறுத்து தானே போகணும். இல்ல, எனக்கு ஒன்றும் புரியல. எந்த வீட்டுல வேலைக்காரன் போட்டாவை மாட்டி நடு வீட்டுல தொங்க விடுவாங்க? முதலாளி ரூம்ல தான் வேலைக்காரங்களை தங்க விடுவாங்களா? சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இல்ல, நான் தெரியாம கேக்குறேன், எந்த வேலைக்காரங்க கழுத்துல தாலியை கட்டி ஜாலியா விளையாடுவாங்களா? ஏத்தா, எத்தனை நாளைக்கு இந்த பேய் கதை சொல்லிக்கிட்டு இருப்பேன்? நான் தான் என் காதால கேட்டேன். நேத்து ராத்திரி சண்டை நடந்தப்ப கூட சின்னையா சரட்டுன்னு வந்து நந்தினியா பொண்டாட்டி, அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் கேட்பேன், முன்னாடி வந்து நிப்பேன்னு சொன்னார்ல, அவளை உறுத்தெடுத்து பேசுறாருல, உன் மனசுல ஏறாதாயி? ஏதோ ஆத்திரத்தில் அன்னைக்கு பேசுனா வச்சேன்னு நினைச்சேன். அது இன்னும் உன் மனசு விட்டு போலன்னா எப்படி தாயி? கொஞ்சம் மாத்திக்கதா. இங்கே வருதாயி, நீ எங்களை மாதிரி இந்த வீட்டு வேலைக்காரங்க இல்ல, நீ இந்த வீட்டோட மருமக. சின்னையா உன் கழுத்துல கட்டின தாலி தொங்கிக்கிட்டு இருக்கு, அதை மனசுல வச்சு நடந்துக்க. அதான் இந்த தாலி தானே எல்லாத்துக்கும் பிரச்சனை. இது இருக்கிறதுனாலதான் என்னால எங்கிட்டும் அங்கிட்டும் நகரவே முடியல. இல்லைன்னா நான் எப்போ ஓடி போயிருப்பேன். இவ்வளவு பேச்சு பேசுறீல, உங்ககிட்ட ஒன்று நான் கேட்கவா? நேத்து அவங்க எல்லாரும் கேட்டாங்களே, அதே கேள்வியை நான் கேட்கவா? சின்னையாக்கு அடிபட்டுச்சுல, அந்த நேரம் நீ ஊருக்கு கிளம்பி போனேல, போன தானே, எதுக்கு இருந்த? அது எப்படின்னு அவருக்கு அடிபட்டு ரத்தம் ஊத்துது. ஊத்துலாம் ஊத்திட்டு போதே, உனக்கு என்ன பிரச்சனை? அவரை பார்க்க தான் 4 பேர்லாம் இருக்காங்களே, உனக்கு என்ன தாயே? சும்மா அக்கறை பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அப்போ மனசுல ஓரமா பாசன்ற நினைப்பு ஓடுதுல, இப்படி மனசு பூரா பாசத்தை வச்சுக்கிட்டு அதை ஏன் ஒத்துக்கிறதுக்கு உனக்கு தயக்கம் வரட்டுக்கு வருவான்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அடிபட்டது உங்களுக்கா இருந்தாலும் நான் அப்படிதான் துடிச்சு போயிருப்பேன். சும்மா நீங்க எதையாவது பேசிட்டு இருக்காதீங்க. இதுல நான் என்ன தாய் சொல்றது? இந்த ஊருக்குள்ள இருக்கிற அவன் பணக்கார மாப்பிள்ள கிடைப்பானா, அவனை வளைச்சு போட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்காங்க. ஆனா நீ இன்னும் இந்த காலத்துல இப்படிதான் இருக்கிற. என்ன சொல்றது? இப்பவே என்ன பாவம் பண்ணணும் தெரியல. இங்க படாத பாடுபட்டு இருக்கேன். இதுல அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்பட்டு இன்னும் சீரழியறதுக்கா? அதை எடுங்க. அண்ணா, மத்தவங்க அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படுற மாதிரி நான் ஆசைப்பட்டேன்னா இன்னும் சீரழிஞ்சிருவேன். வேணாம் அண்ணா, நம்ம கொட்டுறதுதான் ஒட்டும். அவங்க வேலைய பாப்போம். அண்ணா, அரிசி போட்டாச்சு. வெந்ததும் சாதத்தை வடிச்சிருங்க. நான் காய்கறி வாங்கிட்டு வந்துடுறேன். ஏத்தா, நீ ஏன் போற? நான் போயிட்டு வரேன். பரவாயில்ல, வெளியே போயிட்டு வந்தா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். நான் போயிட்டு வந்துடுறேன், நீங்க பாத்துக்கோங்க. சரிதா சரிதா, பார்த்து பாது மாத்திரமா போ. கடைக்கு போறியா? உனக்கு இருக்குடி, நீ எப்படி திரும்பி வரன்னு பாக்குற. என்ன போனவங்களே ஆளை காணா, இன்னுமா காய்கறி வாங்கிட்டு இருக்கு? சரி, முதல்ல சோறை ஒடிப்போம். என்ன இந்த பிள்ளை இன்னும் காணா? எவ்வளோ நேரமாச்சு? பக்கத்துல தான் அந்த காய்கறி கடை இருக்கு, இதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? சரி, ஒரு தடவை ஃபோன் பண்ணி பார்ப்போம். என்ன ஃபோனுங்கண்ணா? ஓ, இங்கே இருக்கா? என்ன செல்லு சுவிட்ச் ஆஃப் பண்ண வருது? என்னாச்சு? ஒருவேளை ஃபோனில் சார்ஜ் இல்லையோ, இல்லை பைய தூக்கிட்டு வர முடியாது நினைக்குதோ? சரி, இருந்தாலும் ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துடும்.
ஐயோ இந்த கடைக்கு தானே வந்துச்சு. எங்க இந்த பிள்ளைய காணா? எங்க போச்சுன்னு தெரியலையே. என்ன பண்ணுன்னு தெரியலையே. ஆத்தா கல்யாணம் அண்ணா. அண்ணா என்னண்ணே? என்னண்ணா எதுவும் வாங்காம அப்படியே கடையை சுத்திட்டு போறேன். அது இல்லைண்ணே, என் தங்கச்சி நந்தினி காய்கறி வந்துச்சுல, வாங்கிட்டு போயிருச்சா? ஆமாண்ணே, அவங்க அப்பவே வாங்கிட்டு போயிட்டாங்களே. அப்பவே போயிருச்சா? எவ்வளோ நேரம் ஆச்சு? அரை மணி நேரம் ஆயிடுச்சுண்ணே. அரை மணி நேரம் ஆச்சா? உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் வெண்டைக்காய்னு நான் தானே கொடுத்து அனுப்புனேன். வாங்கிட்டு எந்த பக்கம் போச்சு பாத்தீங்களா? பக்கமா தானே போனாங்க. இந்த பக்கம். நான் கூட பையன் வீட்டுல கொண்டு வந்து தரேன்னு சொன்னேன். வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே போயிட்டாங்கண்ணே. ஒரே குழப்பமா இருக்கு. வாங்கிட்டு போய் அரை மணி நேரம் ஆச்சுன்றாரு, இன்னும் வீட்டுக்கு வரலையே. எங்க போயிருக்கோம்? என்னண்ணா? ஒண்ணும் இல்லண்ணே, நீங்க வேலையை பாருங்க. எங்க போச்சுன்னு தெரியலையே கடவுளே. பிள்ளையே எங்க தெரியும், எங்கே கிடைக்கலையே. எங்க போச்சு எது போச்சுன்னு இல்லையே. ஐயா கிட்ட என்ன பதில் சொல்லுன்னு தெரியலையே. என்ன பண்றது? சரி, மறுபடியும் ஒரு தடவை ஃபோன் பண்ணி பார்ப்போம். கடவுளே, ஃபோன் எடுக்கணும்னா. என்ன மறுபடியும் சுவிட்ச் ஆஃப் பண்ண வருது? ஒன்றும் புரியலையே. ஏற்கனவே இப்படி தான் நந்தினி ஒரு கும்பல் கடத்திட்டு போச்சு. மறுபடியும் இப்போ ஆளை காணா. என்ன பண்ணுறது? கடவுளே, நீ தானே காப்பாற்றணும். பேசாமல் ஐயா கிட்ட போய் சொல்லிடுவோமா? வேற வழியே இல்லை. ஐயா 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 ஐயா. டேய், எதுக்குடா அப்படி கத்திக்கிட்டு இருக்க? என்ன விஷயம்? ஐயா, நந்தினி கடைக்கு போனாப்புல காய்கறி வாங்க. ஆளை காணா. இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் வரலையா? கடைக்கு தானே போயிருக்கா, வாங்கிட்டு வந்துருவா. அதுக்கு ஏன் இப்படி பதற? இல்லைங்கய்யா, அது போய் ரொம்ப நேரம் ஆச்சுயா. வழக்கமாக வாங்குற காய்கறி கடையில் போய் நான் விசாரிச்சையா. ஆனால் அந்த பிள்ளை அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வாங்கிட்டு போயிடுச்சுன்னு சொன்னா பிள்ளையா. பக்கத்தில் இருக்கிற மளிகை கடையில் ஏதாவது வாங்க போயிருக்கேன்னு நினச்சி அங்கேயும் போய் கேட்டையா. இல்லையா. சரி, ஃபோன் பண்ணி பார்த்தியா? ஐயா, நான் வீட்டிலேருந்து கிளம்பும்போதும் ஃபோன் பண்ணையா. பல தடவை ஃபோன் பண்ணி பார்த்தையா, சுவிட்ச் ஆஃப் பண்ணி வந்துச்சியா. டேய், ஏன்டா அப்படி பண்ணி தொலைக்கிறீங்க? காய் வாங்க நீ போக மாட்டியா? நந்தினி தான் போகணுமா? ஐயா, நான் சொன்னையா, நான் போகிறேன், நீ இருத்தான்னு சொன்னேன். அதுதான் மனசு கொஞ்சம் பாரமாக இருக்குண்ணே. நான் வெளியில் போய் கொஞ்சம் காத்தாட வந்தேனா சரியா சொன்னிச்சியா. அதான்யா போக சொன்னேன்.